என்ன இது? உற்சவ காலம், அம்மனுக்கு கங்கணம் வேற கட்டியாச்சு. கர்ப்ப கிரக கதவை இன்னும் திறக்கவே இல்லையே. எல்லாருக்கும் என்னாச்சு? பாலசுப்ரமணியம் ஐயா, குண்டாச்சாரி ஐயா, பாலசுப்ரமணியம் ஐயா, பஞ்சாட்சரி, குண்டாச்சாரி ஐயா, ஏ பங்காரி இங்க வா. என்ன கர்ப்ப கிரகம் கதவு சாத்திருக்கு? அம்மனுக்கு தீட்டு பட்டுருச்சா, அதான் சித்தி பண்ணணும்னு கதவை சாத்திருக்காங்க. அம்மனுக்கு தீட்டாயிடுச்சா? என்னாச்சு? காலையில குண்டாச்சாரி ஐயா கர்ப்ப கிரகத்தை திறந்தப்ப அம்மன் கிட்ட ஒரு பூனை உக்காந்து இருந்துச்சா. வாயில எலிய கடிச்சுக்கிட்டு எவ்வளவு துரத்துனாலும் போகாம அங்கேயே உக்காந்து இருந்துச்சா. அம்மன் சில பூரா ரத்த கரையா, அதுக்குதான் அது ஏதோ ஹோமம், பிராயச்சித்த ஹோமம். அதான் அத செஞ்சுட்டு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கதவு திறப்பாங்களாம். அந்த குண்டாச்சாரி சரியான சோம்பேறி. நேத்து ஜனங்களே வரலன்னு கர்ப்ப கிரகத்திலேயே பிரசாதத்தை வச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிருப்பாரு. எலிங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட வந்திருக்கணும், அதை பிடிக்க பூனை போயிருக்கணும். இந்த குண்டாச்சாரிக்கு கொஞ்சம் கூட பயபக்தியே இல்ல. நேத்து ஜனங்க வரலன்னா என்ன, இன்னைக்கு வருவாங்கல்ல? ஒரு 4 பேர் வந்தாங்க, நடசாத்திருக்குன்னு போயிட்டாங்க. இந்நேரத்துக்கு 3 ஜோடி செருப்பாவது சேர்ந்துருக்கும். நானும் தினம் காலையிலேயே வந்துடுறேன், ஆனா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த முறை வருமானமே இல்ல. ஓஹோ, எத்தனை கோடி முதல் போட்ட நஷ்டம் ஆவறதுக்கு. பாட்டிக்கு போயிடுவோங்கிற கவலை, புள்ளைக்கு கல்யாண கவலை, இவனுக்கு செருப்பு கவலை. இனி கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் நான் எப்போ பிரசாதம் பண்றது? எனக்கு ஏன் கவலை? நீங்க சும்மா பிரசாதம் பண்ணாதீங்க, அதான் ஜனங்க வரமாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு துரத்தினாலும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்க. மொத்த கோவிலும் தீட்டாயிடுச்சு. இது எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்குள்ள என் தலை உருண்டுன்னு நினைக்கிறேன். டேய் இங்க வாங்கடா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பஞ்சாட்சரி, நேத்து ராத்திரி குண்டாச்சாரி பிரசாதத்தை கர்ப்ப கிரகத்திலே வச்சுட்டு பூட்டிட்டு போனாரா? எவ்வளவு நேரம் காத்திருந்தோம், ஒரு பக்தர் கூட உள்ள வரல. வெறுப்புல கதவை சும்மா சாத்திட்டு போயிருக்காரு. கூட அறிவு இருக்காது அவருக்கு. கோயில் முழுக்க எலிங்க இருக்குல்ல. பிரசாதத்தை விட்டுட்டு போனா அதை சாப்பிடுறதுக்கு எலிங்க வரும், எலிய சாப்பிட பின்னாடியே பூனையும் வரும். ஜனங்களே இல்ல, இதுல எலி எங்க இருந்து வரப்போகுதுன்னு சும்மா சாத்திட்டு போயிருப்பாரு. கடைசியில என் தலையில தான் எல்லாம் விழுது. சரி, இப்ப பிரசாதத்தோட கதை என்ன? இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்குள்ள மத்தியானம் ஆயிடும். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஜனங்களே வருமானு தோணுது. தேகரா, நீ ஒரு வேலை பண்ணு, சும்மா 1 கிலோ வெண்பொங்கல் பிரசாதம் பண்ணு. அதுக்கு மேல ஜனங்க வந்தா அப்ப பாத்துக்கலாம். என்ன பங்காரி இது? இருக்கிறதே 3-4 செருப்பு தான், ஆனா டோக்கனை மட்டும் நிறைய வச்சிருக்க. வியாபாரமே இல்லைன்னு சோகமா உட்கார்ந்துருக்கியா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன், நீ வேற வெறுப்பேத்தாத. இந்த தடவை வியாபாரம் ஜோரா இருக்கும், அம்மாவுக்கு நல்ல வைத்தியம் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா சுத்தமா வியாபாரமே ஆகல. விடு பங்காரி, உற்சவத்துக்கு தான் இன்னும் 22 நாள் இருக்குல்ல. பக்தர்கள் எல்லாரும் வருவாங்க. 2 நாள் முன்ன பின்ன தாமதமா வரலாம். அதுக்குள்ள நீ மனசை தளர விட்டா எப்படி? மண்ணோட தன்மையை பார்த்தே பயிர் எப்படி விளையும்னு சொல்லிடலாம். மழை வரும்னா அதுக்கு முன்னாடியே மயில் ஆட ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி உற்சவத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு இப்ப வர ஜனங்களை பார்த்தே சொல்லிடலாம். நியாயமா பார்த்தா இந்நேரத்துக்கு எல்லா இடத்துலயும் ஒரே கூட்டமா இருக்கணும். அம்மா இந்த உற்சவத்தை பத்தி என்கிட்ட பெருசா சொன்னாங்க தெரியுமா? நானும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்படி டோக்கன்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா ஆமா பங்காரி, எனக்கும் பாட்டி அப்படிதான் சொன்னாங்க. இந்த உற்சவத்தை பார்க்க என் 2 கண்ணு பத்தாதுன்னு சொன்னாங்க. அம்மனுக்கு கங்கணத்தை கட்டின உடனே தெரியாத ஊர்ல இருந்து கூட ஜனங்க கூட்டம் கூட்டமா வருவாங்கன்னு சொன்னாங்க. வெள்ளத்தை சுத்தி எப்படி எறும்பு முக்கியமோ அதே மாதிரி சக்கராபுரிலையும் ஜனங்க கூட்டமா வருவாங்கன்னு சொன்னாங்க. தாங்க முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்குமா, அலை மாதிரி பக்தர்கள் பாஞ்சு வந்துட்டே இருப்பாங்களாம். ஆனா இங்க பாரு, அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இந்த முறை நடக்கல. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. எத்தனை தடவை கோவில சுத்தி வந்தாலும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க, பெருசா யாரும் வரல. ஏன் பங்காரி இப்படி இருக்கு? எனக்கு என்ன தெரியும், ஆனா இங்க கோவில இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மல்லி. இப்பெல்லாம் இங்க ஆச்சாரம் மடி பக்தி எல்லாம் குறைஞ்சிருச்சா.
அம்மன் கோவமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விருப்பாட்சி சாஸ்திரி தான். அந்த விருப்பாட்சி சாஸ்திரி இருக்கிற வரைக்கும் இந்த சக்கரபுரி சுத்தமே ஆகாது. அவர் செத்தாதான் இந்த ஊரே உருப்பிடும். தீ பிடிச்சிருச்சு. யாராவது சீக்கிரம் வாங்க.